எல்லோரும் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த இரவின் உயிர் நாடி போன்ற ஒரு நேரம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? பலரும் பழைய பஞ்சாங்கத்தை வைத்துக்கொண்டு 11:45 மணிக்கே பூஜை செய்கிறார்கள். ஆனால் வரும் 2026ஆம் ஆண்டு மகா சிவராத்திரியில் சிவனின் அருள் முழுமையாக கிடைக்கும் அந்த நிசித காலம் சற்று மாறியிருக்கிறது. சரியாகச் சொன்னால் பிப்ரவரி 15ஆம் தேதி இரவு, அதாவது பிப்ரவரி 16ஆம் தேதி அதிகாலை 12:09 மணிக்கு தொடங்கும் அந்த 52 நிமிடங்கள். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் அறியாமல் செய்த பாவங்களை கூட போக்கக்கூடிய சக்தி இந்த 52 நிமிடங்களுக்கு மட்டுமே உண்டு. அந்த நேரத்தில் அப்படி என்ன நடக்கும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? துல்லியமான நேரத்துடனும் முழுமையான விளக்கத்துடனும் இதோ இந்த வீடியோ. சிவராத்திரி என்பது மாதந்தோறும் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் இந்த மகா சிவராத்திரி மிகவும் சக்தி வாய்ந்தது. அதிலும் இந்த 2026இல் கிரகங்களின் சஞ்சாரப்படி நிசித காலமானது நள்ளிரவு தாண்டி வருகிறது. சரியாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு, அதாவது பிப்ரவரி 16ஆம் தேதி அதிகாலை 12:09 AM முதல் 1:01 AM வரை. இந்த இடைப்பட்ட 52 நிமிடங்களில்தான் சிவபெருமான் லிங்கோத்பவராக, அதாவது ஜோதி வடிவமாக தோன்றியதாக ஐதீகம். இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் கதவுகள் திறந்திருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறுவதற்கு இந்த நேரம் ஒரு பொன்னான வாய்ப்பு. சரி, இந்த 52 நிமிடங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெரிய பூஜைகள் எதுவும் தேவையில்லை. சரியாக 12 மணிக்கு உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுங்கள். வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். 12:09 மணி ஆனவுடன் கண்களை மூடி ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை மட்டும் மனதிற்குள் சொல்லுங்கள். தேவைப்பட்டால் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த வில்வ இலைகளைக் கொண்டு சிவலிங்கத்திற்கோ அல்லது படத்திற்கோ அர்ச்சனை செய்யலாம். சரியாக 1:01 மணி வரை இந்த தியானத்தை தொடருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கும் வேண்டுதல் நேரடியாக ஈசனிடம் சேரும் என்பது உறுதி. இந்த 2026 சிவராத்திரியை தவறவிட்டு விடாதீர்கள். வருடம் முழுவதும் காத்திருந்தாலும் கிடைக்காத அருள் இந்த 52 நிமிட தியானத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கவலைகள் நீங்கி வாழ்வில் வளம் பெருக எல்லாம் வல்ல ஈசனை வேண்டிக் கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.